அல்லாவோட துவாவும் பெரியவங்க ஆசீர்வாதத்தில் இது நடக்குது. 3-4 தலைமுறைக்கு சின்ன குழந்தைங்கன்னு இல்லை, பெரிய ஆளுங்க யார் இருந்தாலும் சரி, லேடிஸ் கம்யூனிட்டி எது இருந்தாலும் நம்ம கையில் ஒன்றும் கிடையாதுங்க. வரவங்களும் படித்து ஊதுறோம். அது என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு தாயத்தை எடுத்து கட்டிடுறோம். சில பேர் ஹார்ட் பிரச்சனை கூட வருவாங்க. இது ஒன்று மூச்சு அடைக்குதுன்னு சொல்லி. இப்போ இருக்கிற வேலை வச்சுக்கு இப்போ நாம் வந்து அந்த 10 ரூபா வச்சுருந்தோம், 20 ரூபா பண்ணோம், 30 ரூபா பண்ணோம். இப்போ 50 ரூபா பண்ணி அதையே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நேர்களே வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தருமபுரியோட ஒரு முக்கியமான இடம் இது. நீங்கள் மேலே பார்த்துருப்பீங்க மஸ்ஜித் ரகுமான். இதோட ஒரு மசூதி இது. என்னைய பார்த்தாலே தெரியும், ஒரு இஸ்லாமிய கெட்டப்பில், ஒரு தொழுகைக்கு போகிறவங்களோட கெட்டப்பில் நான் இருக்கிறேன். காரணம் என்னென்னா, நாம் இந்த ஒரு ஜங்ஷனுக்கு வந்தபோது பார்த்தா நிறைய தாய்மார்கள் தன் குழந்தைகளை தூக்கிட்டு ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஏறக்குறைய ஒரு வயசு, 1.5 வயசு, 2 வயசுக்கு குறையாத வயசு உள்ள குழந்தைகளை நிறைய தாய்மார்கள் கொண்டு வந்தோம். சரி, நாங்கள் நிறுத்தி என்ன நடக்குது இங்கே, ஏன் இந்த மசூதியில் என்ன, இதோட என்ன பின்புலம் என்ன, இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், அதை ஆவணப்படுத்தணுன்ற முயற்சியில் இங்கே நிறுத்தி நாங்கள் இருக்கிறோம். இப்போது நிறைய தாய்மார்கள் இப்போ இந்த சாலை ஓரமாக போய் நம்ம அந்த பாய்கிட்ட உள்ளே போயிட்டு ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்கு. அதில் நம்ம ஒரு பாய் ஒருத்தர் உட்காந்து கயிறு மற்ற விஷயங்கள்லாம் வச்சுட்ருக்குறாங்க. நேராக போய் அவரோட இது என்ன, இதனால் என்னென்ன மக்கள் பயனடைகிறாங்க அப்படின்றத நம்ம நேரில் போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க நேர்களே, நம்ம சொன்ன இடம் இதுதான். இப்போ நம்ம அவ்வளோ தாய்மார்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க குழந்தையோட. இன்னும் இப்போ நீங்களே இங்கே பார்க்கலாம் அந்த காட்சியை, எவ்வளோ தாய்மார்கள் தன் குழந்தைங்களோட உட்காந்துருக்குறாங்கன்னு. இவங்களுக்கு எதுக்காக வந்திருக்கிறாங்க, இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்றதை நம்ம உள்ளே போய் பாய்கிட்ட கேட்டுப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போர்டு இருக்குது, தாயத்து. இங்கே தாயத்து கட்டப்படும்னு. தாயத்து மட்டும் கட்டுறாங்களா, இல்லை அதனால் என்னென்ன பலன், இதுக்கு முன்னாடி என்ன பயன் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத உள்ளே போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். உள்ளே வாங்க. நம்ம யாரை இவ்வளோ நேரம் ஆவலாக சந்திக்க காத்திருந்தோமோ அந்த நபரே இங்கே நம்ம முன்னாடி இருக்காரு. வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் பாய். வணக்கம் பாய். உங்கள் பேர்? சையத் அஸ்கர் பிரான். நீங்கள் இது எவ்வளோ வருஷமாக பண்ணுறீங்க பாய்? இது 3-4 தலைமுறைக்கு. 4வது தலைமுறை. அப்போ ஏறக்குறைய ஒரு எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா எல்லாமே குடும்பமே. எவ்வளோ வருஷம்? ஒரு 100 வருஷம். எனக்கு 63 வயசு ஆயிடுச்சுங்க. 60 வயசு ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடியே என்ன இருக்கு ஆனால் இதே இடத்துல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே இடத்துல 70 வருஷம் ஆயிடுச்சு. இந்த இடத்துல 70 வருஷமா பண்ணி. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கே பண்ணிட்டு இருந்தோம்? வீட்டிலேயே வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. பள்ளி வாசலில் எங்கள் பெரியப்பா இருந்தார். பள்ளி வாசலில் அது அப்படியே உரவங்களை ஊதிட்டு செஞ்சுட்டு இருந்தார். பப்ளிக்காக செய்கிறது நாம் தான். இப்போ மெயின் ரோட்டில் உட்காந்து பப்ளிக்காக செய்கிறது நாம் தான். சரிங்க பாய், இதில் என்னென்ன விஷயத்துக்காக குழந்தைங்களை இங்கே கொண்டு வராங்க? குழந்தைங்களுக்கு பேதி ஆகுது, வாந்தி வருது, சென்சோல் ஆகுது, சீதல் பேதி, இந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நம்ம பூர்த்தி பண்ணி கொடுப்போம். இந்த புறவை ஏறுறது அந்த மாதிரி எல்லாத்துக்கும். வேறு அந்த மற்றபடி ஜுரம், காய்ச்சல் எல்லாத்துக்கும் கிளியர் ஆகிடும். எது இருந்தாலும் காய்ச்சலுக்கு நம்ம ஜாஸ்தி பார்க்குறதில்ல, டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு விட்ருவோம். ரொம்ப ஒரு சில காய்ச்சல் நம்மளால் இது பண்ண முடியாது இல்லைன்னா டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு விட்ருவோம். இது சாதாரண மாதிரி இருந்தாலும் காய்ச்சல் இருந்தாலும் நம்ம சரி பண்ணி விட்ருவோம். சின்ன குழந்தைங்கன்னு இல்லை, பெரிய ஆளுங்க யார் இருந்தாலும் சரி, லேடிஸ் கம்யூனிட்டி எது இருந்தாலும். எத்தனை வயசு வரைக்கும் உள்ளவங்க வராங்க அதிகபட்சம்? எல்லா வயசும் வராங்க. வயசுக்கு இது வித்தியாசமே கிடையாது. பிறந்த குழந்தைலேருந்து மூத்தவங்க எல்லாருமே தான் வராங்க. ஏன்னா நாங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே குழந்தைங்கள் தான் நிறைய வச்சுருக்கோம். ஆண் பெண் எந்த யார் எல்லாம் வரலாம். எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் இது பண்ணுறோம். தாயத்து மற்றது என்ன பை பண்ணுறோம்? தாயத்து தான். பாரம் ஊதுறோம், துவா ஊதுறோம், தாயத்தோடு கட்டி விட்ருவோம். அதோட சரி. அது உடனே இப்போ எத்தனை நாளில் ஓரளவுக்கு போய் வராங்கன்னா? 3 நாள் டைம். 3 நாளுக்குள்ளே அது கண்டிப்பாக வந்து கேட்கலாம். 100% சரியாயிடும். அது என்ன இதுவாக இருந்தாலும் சரி, எது இருந்தாலும், அந்த பேதி, காய்ச்சல் எது இருந்தாலும் முடியலன்னா நம்ம உடனே அடுத்த செகண்டே சொல்லிவிடுவாரு. முடியாது பாருங்க. நம்ம பெரிய நோய்களுக்கு மற்ற இதுக்கெல்லாம் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி எதனா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வேறு மாதிரி எதனா காட்டிச்சுன்னா உடனே டாக்டர் போய் பாருங்க. இந்த டாக்டர் இருப்பாங்க, நீங்களே ரெஃபர் பண்ணி சொல்லிவிடுங்க. இந்த இதுக்கு பேர் மனம் பாதிச்சவங்கலாம் வருவாங்க. சரி, ஆனால் பாடம் போட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் போங்க, நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் போங்க. சில பேர் ஹார்ட் பிரச்சனை கூட வருவாங்க. இது ஒன்று மூச்சு அடைக்குதுன்னு சொல்லி. இல்லை, இப்போது அவங்க ஹார்ட் பேஷண்ட்டுன்னு வருவாங்க. இல்லை, இது தெரிஞ்சு வருவாங்களா, இல்லை நீங்கள் அதை கண்டுபிடிச்சி தெரியாமல் வருவாங்க? மூச்சு அதை அடிக்குதுன்னு வருவாங்க. அவள் நம்ம கண்டுபிடிச்சி இந்த டாக்டர்கிட்ட போங்க, நான் சொல்லுவோம்.
நீங்கள் சொல்லிடுங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது இங்கே சரி பண்ண முடியாது, நீங்கள் உடனே மருத்துவர் அணுகுங்க, டாக்டர் தான் பார்க்கணும். இதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு. அது மாதிரி வேறு என்ன மாதிரி பெரிய காய்ச்சல்கள் இந்த கொரோனா டைம்லலாம் நீங்கள் என்ன பண்ணி கொரோனாலையும் ஊதிருந்தாங்க. கொரோனாலையும் ஊதிட்டு தான் இருக்கும். இப்போ அதில் அது மாதிரி கொரோனா பாதி வீட்லேயே உட்காந்து நான் அண்ணன் தம்பி 2 பேருமே உட்காந்து வீட்டிலே வர ஆளுங்க எந்த குழந்தைங்க நான் பண்ணுறதில்லைன்னு சொன்னதும் இல்லை. உட்காந்துருக்காங்க குழந்தையோட. இவங்க என்ன இதுக்காக வந்திருக்கிறாங்கன்றது குழந்தைக்கு ஓவர் போகுதுங்க, ஒரு பேதி ஆகுது, காய்ச்சல் விட்டுட்டு காய்ச்சல் அடிக்கிட்டு வந்துருக்காங்க. இன்னும் பாலமே நான் போடல, குழந்தை பார்த்தோன்னு சொல்லிட்டேன். அவ்வளோ சரிங்க. நீங்கள் பண்ணுறதை நாங்கள் நேரடியாக பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அந்த குழந்தையோட இதுதான் பண்ணலாம், அதனால தப்பே கிடையாது. சரிங்க. ஏன்னா இது தலைமுறையாக பண்ணுறது. சரிங்க. ஏன் நான் வந்து 4வது தலைமுறை இது. சரிங்க. நானே என் தம்பி 2 பேருமே பண்ணுறோம். தம்பி ஃபோட்டோ தான் இங்கே நீங்கள் பார்த்தது, சையத் முனவர் பிரான்னு சொல்லி அவர் வீட்டாட பார்க்குறாரு, நான் இங்கே பார்க்குறோம். சரிங்க. எல்லா ஊர்லேருந்தும் வருது, பாண்டிச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா எல்லா ஊர்லேருந்தும். தமிழ்நாட்டிலேருந்து பிற பகுதியிலேருந்தும் வராங்க, எல்லா இடத்துலேருந்து வராங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல தான் சொல்ல முடியாது, வருவாங்க. ஏன் நான் வேலூர்லேருந்து வரேன், நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன், திருக்கோயிலேருந்து வரேன், அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த இன்றைக்கி எவ்வளோ விளம்பரங்கள் போட்டாலும் போய் மக்கள்கிட்ட சேர்த்து மக்களை வர வைக்க முடியல. பட் ஆனால் உங்கள் நம்பகத்தன்மையினால எந்த விளம்பரமும் இல்லாமல் இவ்வளோ பேர் உங்களை தேடி வர்றது ஒரு பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம் ஒன்று நீ சொல்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து எங்கள் பெரியவங்களோட ஆசீர்வாதம். அல்லாஹ் ஒரு தலைமையாக தான் அல்லாவோட துவாவும் பெரியவங்க ஆசீர்வாதத்தில் இது நடக்குதுங்க. நம்ம கையில் ஒன்றும் கிடையாதுங்க. வரவங்களும் படித்து ஊதுறோம், அது என்னன்னு கண்டுபிடிச்சி ஒரு தாயத்தை எடுத்து கட்டிடுறோம். ஆமாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் இந்த பெட்டுமேட்டு பக்கம். இப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரமா? இங்கேருந்து 25 கிலோமீட்டர் ஏறக்குறைய இருக்கும். அங்கேருந்து பஸ்ஸில் வந்திருக்கீங்க தாயை பார்க்கறதுக்காக. என்ன குழந்தைக்கு என்ன பண்ணுது? உங்களுக்கு இந்த குழந்தை என்ன வேணும்? உங்கள் பேரன் என்ன வயசாகுது? 2 வயசு. 2 வயசு ஆகுது. என்ன பண்ணுது அவருக்கு? வகுத்தால போகுது, காய்ச்சல், இது துள்ளி விழுறாங்க. துள்ளி விழுறாங்க. இப்போ எத்தனை நாளாக இருக்குது? இன்னைக்கு 2 நாள். இன்னைக்கு 2 நாளாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கீங்களா? எவ்வளோ வாட்டி வந்திருக்கீங்க? எத்தனை முறை வந்திருக்கீங்க? இவங்களுக்கு வரல, வேற யாருக்கா தான்? பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து. பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் அப்போ எவ்வளோ வருஷமாக இவர் தெரியும் பாய் உங்களுக்கு? இப்போ ஒரு 20 வருஷமா தெரியும். 20 வருஷமாக இங்கே வரீங்க. குறைஞ்ச எந்த குழந்தைங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் எதாவது கூட்டிகிட்டு வரீங்க, நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, உடனே சரியாயிடும். நேர்களே, இப்போது இந்த குழந்தைக்கு 2 நாளாக வயிற்றால போகுது. இப்போது அவங்க 25 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்காங்க. 20 வருஷமாக இங்கே எந்த குழந்தைங்க அவங்க குழந்தைங்க பார்த்துருக்காங்க, பேர குழந்தைங்க இப்போ கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவங்களோட 2வது தலைமுறை, அவரோட 4வது தலைமுறை. அதோட பதிவை இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. நீர் மட்டும் வச்சுருங்க, போதும், எதுவும் பண்ணாதீங்க. டாக்டர் கிட்ட ஒன்றும் போகாதீங்க, சரி. நேரில் இப்போ ஒரு மருத்துவம் செஞ்சது, அவரோட துவா பண்ணது, அவர் அந்த கயிறு கட்டினது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வாங்குறோம் ஒருத்தவங்ககிட்ட? 50 ரூபா. 50 ரூபா. எந்த வேலை தான் எது இருந்தாலும் 50 ரூபா தான், அதுக்கு மேலே கிடையாது. சில பேர் காற்று பிடிச்சி ஆடின்னு வருவாங்க, அதை காற்று ஓட்டி இது பண்ணுறதுனாலும் சரி. இப்போ அந்த மாதிரி பேய் ஓடுறது, காற்று, கருப்பு எல்லாமே பார்க்கலாம், அதையும் சரி பண்ணிடுவாங்க. 50 ரூபா தான் எல்லாத்துக்குமே. ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய. ஆமாங்க, எங்கள் பெரியப்பாலாம் காசே வாங்கலைங்க. பெரியப்பா எங்கள் தாத்தாலாம் காசே வாங்கலைங்க. சரிங்க சரி. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு இப்போ நாம் வந்து அந்த 10 ரூபா வச்சுருந்தோம், 20 ரூபா பண்ணோம், 30 ரூபா பண்ணோம். இப்போ 50 ரூபா பண்ணி அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது என்ன விலை இருந்தாலும் சரி, சாதாரண விலை இருந்தாலும் சரி, இதெல்லாம் சரி, 50 ரூபா வாங்குவோம். சும்மா துவா மட்டும் ஊற்றுறதா காசு வாங்க மாட்டோம். இந்த கால் வலி, கை வலி வரவங்க, இந்த நரம்புல ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்து கால் வலி, கால் பேசிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்தாங்கன்னா அதெல்லாம் துவா வந்து கருப்பு கருத்து தான், அதுவும் காசு வாங்க மாட்டோம். ஒரு சிலருக்கு வந்து முட்டையெல்லாம் வாங்கி கல்ப்பு கழிக்கிற மாதிரி வரும், அதெல்லாம் தான் காசு வாங்கணும். இப்போ நான் இன்னொரு சந்தேகம் பாய், இது கலராக இருக்குது, ஒன்றுத்துக்கு ஏதாவதுக்கு ஒரு தனி கணக்கு இருக்கா? உண்டு இருக்கு. அது என்னன்னு சொன்னீங்கன்னா? சீதபேதி கட்டிருக்கிறேன். சீதபேதிக்குன்னா பச்சை பைஞ்சோடைக்கு, குழந்தை பயந்து இருக்குது, டிஸ்டி கண்ணார் இருக்குது. இந்த கயிறு பாருங்க, உள்ள கருப்பு கயிறு மிஸ் பண்ணியிருப்பான். பச்சை கயிறு எதுவும் அண்டாமல் இருக்கிறதுக்கு, திரும்ப எதுவும் நெஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு, கருப்பு கயிறு பயப்படுறதுக்கு, அது சீதபேதி தான் தயாரித்து கட்டிருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சுருக்கோம். இந்த மஞ்சள் சிவப்பு நம்ம ஓம் சக்தி இது பண்ணுறவங்க சிகப்பு கயிறு தான் வேணும்னுவாங்க. அது
இது வந்து நம்ம வந்து இப்போ வேலைக்குன்னு எடுத்தால் பச்சை கயிறு கருப்பு கயிறு தான். கருப்பு பச்சை தான் இஸ்லாம் இதில். ஆமாம். சில பேர் இந்த மாதிரி எங்கள் சக்தி இந்த தெய்வத்தை கும்பிட்றவங்க இந்த கயிறில் ஆமாம் கட்டுங்க. ஆமாம் ஆமாம். இந்த தாயத்தில் நம்மளே வீட்டில் பண்ணிடுறோம். இது குஜராத்லேருந்து வருதுங்க. இது சேலம். ஓ, இதுலேயே வேறு வேறு இருக்குது. சேலம். இப்போ இதுக்கு என்ன போய் வித்தியாசம்? இதுவும் சாதா தாயத்துங்க. சாதானா சாதாரண தகடு. இது செம்பு, செம்பு, லோக்கல் செம்பு. இதுவும் ஒரிஜினல் செம்பு. சரி. குஜராத் இது சேலம். ஆமாம். இது வந்து சீக்கிரமாக இதாகும். இது வந்து இது சீக்கிரம் இதாகாது. இது செம்பு. இது செம்பு நான் வந்து வெளியே வச்சு அப்படியே கருப்பாயிடும். ஆமாம் ஆமாம். கருப்பாக தான் பழைய தாயத்து கட்டுறீங்களான்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதனால் வெள்ளி பாலிஷ் பண்ணிடுவோம். பாலிஷ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் கட்டிடுவோம். சரி. நிறைய பேர் காத்துருக்குறாங்க. உங்களோட நிறைய நேரத்தை நான் எடுத்துக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை பொதுவாக எல்லா நாளுமே இதே கூட்டம். இவ்வளோ கூட்டம். காலையிலே 5 மணிக்கு வரணும். 6 மணிக்கு வருவோம். 6 6:15 வந்துடுவோம். நைட் 8:45 8:30 அவ்வளோ நேரத்துக்கு முழுமையாக கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். உட்காந்துட்டு தான் இருப்போம். கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு சராசரி எவ்வளோ பேர் வருவாங்க? அது சொல்ல முடியாது. 100 பேர் 200 மிச்சமாக இருக்கும். அதோட ஜாஸ்தி தான். அதனால தான் இப்போ 2 கடையாக பண்ணோம். முன்ன ஒரே இடத்துல தான் வச்சுதான். அதில் கூட்டம் ஜாஸ்தி ஆனாலும் அங்கே ஒரு கடை இங்கே ஒரு கடை பண்ணுவோம். அங்கேயும் பிரித்து பண்ணுறீங்க. இப்போ வெளியே ரொம்ப எங்கேனாலும் இங்கே என்ன பார்த்தாலும் சரி, என் தம்பியில் பார்த்தாலும் எல்லாம் ஒன்று. சரி. இங்கே பார்க்குறோம், அங்கே பார்க்கக்கூட அங்கே போடுறோம். ஏன்னா இங்கே டிராஃபிக் ஜாம் ஆகுது. கூட்டம் ஜாஸ்தி ஆச்சு. அதனால் 2 கடையாக பண்ணிட்டோம். 2 கடையில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்துக்கலாம். சரிங்க. இப்போது நம்ம பாய்கிட்ட முழுமையாக இந்த தாயத்தோட கட்டுறது, இந்த குழந்தைங்க இவ்வளோ பேர் வராங்கன்றதை நம்ம எல்லாத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறோம். வாய்ப்பு உள்ளவங்க தருமபுரி சுற்றி வட்டாரத்தில் இருக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இங்கே பார்த்துக்கங்க. இது நீங்கள் எல்லாம் பயன்பெறணுன்றதுக்காக தான் அந்த பதிவை செஞ்சுருக்கிறோம். மிக்க நன்றி பாய். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ பேரை நீங்கள் எங்களுக்காக காக்க வச்சு இந்த பதிவை செஞ்சு கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சேவை இன்னும் நிறையா மக்களை போய் சேரணுன்றதுக்காக தான் அந்த பதிவை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். வாய்ப்புள்ளவங்க இதை பார்த்துட்டு வரவங்களும் வருவாங்க. உங்களோட இவ்வளோ 4 தலைமுறையாக செஞ்சுட்டு வர இந்த சேவையை இன்னும் நீங்கள் வந்து இன்னும் தொடர்ச்சியாக செய்யணும். மக்கள் நிறைய பயன்பெறணுன்றது தான் எங்களோட ஆசை. அதுக்கான வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சு. நன்றிங்க பாய். வணக்கம்.